அந்த அடிப்படையிலே இப்பொழுது நாடளாவிய ரீதியிலே இந்த அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடுகள் இன்று தீவிரமடைந்த வண்ணம் காணப்படுகின்றது. குறிப்பாக இன்று சபாநாயகருக்கு எதிராக ஏற்பட்டிருக்கின்ற அந்த பதவியிலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த பிரச்சினை இன்று ஒரு பெரும் பிரச்சனையாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. குறிப்பாக சபாநாயகரிலே ஆரம்பித்த அந்த தகமை சம்பந்தமான செயற்பாடுகள் இன்று அமைச்சர்கள் அதேபோன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இன்று அந்த பதவிகளை அந்த பெயர்களை நீக்குகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இன்று எங்களுடைய சமூகம் பார்க்கின்றது தான் இந்த அரசாங்கம் எவ்வாறான கருத்துக்களை தெரிவித்தார்கள். தேர்தல் காலங்களிலே படித்தவர்கள் வர வேண்டும், புதியவர்கள் வர வேண்டும், திறமையானவர்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள். குறிப்பாக சென்ற அமைச்சரவை வழங்குகின்ற பொழுது முஸ்லிம் அமைச்சர் ஒருவர் ஏன் கேபினட்டிலே உள்வாங்கப்படவில்லை என்ற விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது கூட சரியானவர்கள் அந்த அமைச்சரை வழங்குவதிலே இல்லாத காரணத்தினால் தான் அவர்களுக்கு வழங்கவில்லை என்று சொன்னவர்கள் இன்று எந்த விடயத்தை மக்கள் மத்தியிலே சொல்ல போகின்றார்கள் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். இன்று சபாநாயகர் பதவி என்பது கலாநிதி பட்டம் எடுத்தவர்களுக்கு மாத்திரம் வழங்குகின்ற ஒரு பதவி அல்ல. ஏனென்றால் அந்த பதவி அவ்வாறான பதவி என்பதை சொன்னவர்கள் இந்த அரசாங்கம். ஆகையால் இன்று சொன்னவர்களே இன்று அவர்களுடைய கல்வி தகமையிலே இவ்வாறான பிழையான விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு இருக்கின்றார்கள் என்றால் இன்னும் என்னென்ன விடயங்கள் மூலமாக இந்த மக்களை இவர்கள் ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்ற அச்சம் இன்று மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. ஆகையால் இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம், தயவு செய்து இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சரியான ஒரு அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். அல்லது நீங்கள் விடுகின்ற பிள்ளை அல்லது நீங்கள் செய்கின்ற இந்த தவறுகள் எல்லாம் அரசியல் ரீதியாக ஒரு பெரும் தவறாக பெரும் மாற்றமாக மாறிவிடும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்கின்றோம், உங்களுடைய வேலை திட்டங்கள் எல்லாம் துரிதப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் 24 மணித்தியாலங்களிலே மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் நீங்கள். ஆனால் இன்று 1 மாதம் 1.5 மாதம் கழிந்தும் இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் இன்று மக்களுடைய அந்த அதிருப்திக்கான பிரதான காரணமாக காணப்படுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.